முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான நமது திருச்செந்தூரிலே வாழ்கின்ற அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக நமது தூத்துக்குடி தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை நமது வெற்றி சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் மக்கள் விரும்பாத இந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியும் இந்த எடப்பாடி பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு வர நல்லதொரு சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. அதுபோல மற்றொரு கூட்டணி கொஞ்சம் வால்யூம் வைக்க பார்ப்போம். இதுல வால்யூம் வை கொஞ்சம். அதுபோல மற்றொரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி கேட்டால் மதச்சார்பற்ற கூட்டணியாம். மதங்களை பற்றி தேவையில்லாமல் பேசி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக திமுகவும் இறங்கிவிட்டது. கடந்த காலத்தில் நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக இன்றைக்கு பெரும்பான்மையான இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை, எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் அவர்களின் நிலைமை போய்விட்டது. காரணம், தேவையில்லாமல் மதங்களை இழுத்து அரசியல் செய்த காரணத்தினால் இன்றைக்கு அது அதன் பின்விளைவுகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி மதங்களை ஏற்கனவே சிறுபான்மையின் காவலர் என்று வேஷம் போட்டார்கள். தேவையில்லாமல் கருணாநிதியும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் ஒரு பக்கம் கோயிலுக்கு சென்று கொண்டு இன்னொரு பக்கம் இந்து கடவுள்களை எல்லாம் தாக்கி பேசுவார்கள். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். நான் இந்துக்களின் எதிரி அல்ல, எனது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள் என்று. அதுபோல இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே திருமதி கனிமொழி அவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி தவறாக பேசினார். ஆனால் அவரது தாயார் இங்கே திருச்செந்தூரிலே வந்து முருகப்பெருமானை வணங்கிவிட்டு செல்கிறார். இது யாரை ஏமாற்ற இந்த வேஷம்? என்ன சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் இந்து கடவுளை திட்டினால்தான் அவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்களா? உண்மையான இந்துவாக இருந்தாலும் சரி, உண்மையான கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்னொரு மதத்தை புண்படுத்துவதை அவதூறாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுபோல சிறுபான்மையின் காவலர்கள், காவலர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொண்டவர்கள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றிய காரணத்தினால் இன்றைக்கு திமுகவின் சிறுபான்மையின மக்கள் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால் எப்படியாவது இந்துக்களையாவது கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்துக்களின் எதிரி இல்லை என்று பேசுகிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் இங்கே வறுமையை ஒழிப்பதற்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவதற்கும் அதுபோல மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை தமிழ்நாட்டிலே அனுமதிக்காமல் இங்கே தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையிலே போராட்டத்தின் பொழுது இந்த காற்று மாசுபடுகிறது என்று போராடிய மக்களை 13 பேரை சுட்ட பொழுது வந்துவிட்டு அன்றைக்கு இரவே போகின்ற அளவுக்குத்தான் அந்த கட்சியும் அதன் தலைமை இருக்கிறது தவிர மக்களின் பிரச்சனைகளை சந்திப்பதில்லை. காரணம், கஜா புயலின் போதும் இதேதான். அங்கே வந்தோம் போனோம் என்று கஜா டூவாகத்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சென்றார் என்று டெல்டா பகுதியிலே சொல்வார்கள். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு 8 வழிச்சாலை தேவையில்லை என்று அதை ரத்து செய்திருக்கிறது உயர் நீதிமன்றம். ஆனால் அந்த 8 வழிச்சாலை இயற்கையை அளிக்கிறது, மக்களின் விவசாயத்தை அளிக்கிறது, நீர்நிலைகளை அளிக்கிறது என்ற காரணத்தினால்தான் மக்கள் போராடினார்கள்.
ஆனால் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்திலே நாங்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை என்று சொன்னார். காரணம், பிஜேபியின் திட்டம். அந்த நேரத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக அதை சொல்லிவிட்டு இப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 4 மாநிலத்திலே வெற்றி வாய்ப்பு வந்தவுடன் எப்படியாவது அவர்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்குவேன் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். அவர்களின் பேச்சிலே ஒரு நிலையான தன்மை இல்லை. காரணம், அவர்களின் எண்ணம் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராகி மத்தியிலே அமைச்சராக வேண்டும் என்பதுதானே தவிர மக்களின் நலனோ தமிழ்நாட்டு வளர்ச்சியோ அவர்களுக்கு கிடையாது, எண்ணத்திலே கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த மக்களை ஏமாற்றுகின்ற திமுக கூட்டணியும் மதவாதத்தை தூண்டி தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிற, தமிழ்நாட்டின் விவசாயத்தை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மோடியையும் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாட்டின் நலனுக்காக என்றென்றைக்கும் அம்மா அவர்கள் வழியிலே உழைக்க காத்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்கள். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்கிறேன். நமது திருச்செந்தூர் பகுதி மக்களின் கோரிக்கையான லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் தலமாக இருக்கும் திருச்செந்தூரில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். குலசேகரப்பட்டினம், மணப்பாடு, காயல்பட்டினம் போன்ற கடற்கரை பகுதிகளை சுற்றுலா மையங்களாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பகுதியில் அதிகமுள்ள படைத்தொழிலை பாதுகாக்க வேண்டும். அதுபோல நமது சடையநேரி கால்வாயில் தண்ணீர் நிரந்தரமாக கொண்டு வர ஏற்பாடு செய்து தர வேண்டும். உடன்குடி சாத்தான்குளம் கூட்டு குடிநீர் சரிவர வரவில்லை, தண்ணீர் நிரந்தரமாக வர ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். கடலில் விட பெரிய கடம்பா குளம் அது சரிவர தூர்வாராத நிலையிலே இருக்கிறது. தூர்வாரி அந்த பகுதி 15 கிராம விவசாயிகள் பயன்பெறும்படி செய்ய வேண்டும். நமது பெரியதாலைக்கு தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும். இந்த கோரிக்கைகளை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற உங்கள் மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்கள் இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதி பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவர். ஏற்கனவே அம்மா அவர்களால் 2016 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் படித்தவர், நல்லவர், உங்களோட தங்கி உங்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பவர், தொடர்ந்து பணியாற்றுபவர். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னம் என்று சொல்லி பரிசு பெட்டகம் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது விடியலின் பயணம், தலை நிமிரட்டும் தமிழகம் என்போமே, அண்ணன் வழியில் அனைவரும் நடப்போமே. இது வெற்றியின் தருணம், நம் எதிரிகளை வேர் அறுப்போமே, அண்ணன் வழியில் கழகம் காப்போமே. தமிழா நல்ல தலைவன் அவர்தானே நம் தினகரன். தமிழா நல்ல தலைவன் அவர்தானே நம் தினகரன். அன்பின் வடிவம் நம்ம அண்ணனே, மக்கள் இதயம் நிறைந்த மன்னனே. புன்னகை புரட்சி தீபமே, உன் பின்னே மக்கள் வெள்ளமே. இது விடியலின் பயணம், தலை நிமிரட்டும் தமிழகம் என்போமே, அண்ணன் வழியில் அனைவரும் நடப்போமே. இது வெற்றியின் தருணம், நம் எதிரிகளை வேர் அறுப்போமே, அண்ணன் வழியில்